திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் பயிலும் PhD மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸாமை சேர்ந்த மாணவி சிபானி கோகை என்பவர் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். NIT, IIM உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களில் தொடரும் மாணவர்கள் தற்கொலையால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் PhD மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸாமை சேர்ந்த மாணவி சிபானி கோகை என்பவர் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். இந்த தற்கொலை சம்பவத்தில் போலீசாருடைய முதல் கட்ட விசாரணை என்னவா இருக்கு? உங்க விரிவான தகவல்கள். அசாம் மாநிலம் சிப்காகர் லுதூரி சிட்டியா கான் பகுதியை சேர்ந்தவர் அஜித் சந்திரா கோகை. இவர் அசாம் மாநிலம் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உள்ள புறக்கழகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் ஆவார். இவரது மகள் சிபானி கோகை. இவர் திருவெரும்பூர் அருகே உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் பிடெக் மற்றும் பெறுவதற்கான கல்வி 2ஆம் ஆண்டாக கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி பயின்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று சாப்பிட வரவில்லை என கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவருக்கு போன் செய்து பார்த்தபோது அவர் போன் அழைப்பையும் எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த மாணவர்கள் விடுதிக்கு சென்று பார்த்த பொழுது விடுதியின் அறை உள்பக்கமாக தாப்பால் போட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. அதனை பின்பு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது ஜன்னல் கம்பியில் சிபானி கோகை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர்கள் நவல்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிபானி கோகையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து போலீசாரின் முதற்கட்ட தகவலில் சிபானி கோகை சமீப காலமாக மன அழுத்தத்திற்கான நிவாரணம் பெற்று வந்ததாகவும் அதற்கான தொடர்ச்சியான மாத்திரைகள் சாப்பிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரது தந்தையின் சகோதரர்கள் சமீப காலத்தில் தொடர்ச்சியாக இருந்ததாகவும் அதனால் சிபானி கோகை மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் மேலும் சிபானி கோகை சாதாரணமாகவே பதற்றத்துடன் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அவ்வப்போது மயங்கி விழுந்து வந்துள்ளார். மேலும் கடைசியாக பாடம் சம்பந்தமாக மார்க் குறைவாகவும் எடுத்திருக்கிறார். மேலும் மன அழுத்தத்தில் இருந்து வந்த இவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கலாம் என முதல் கட்ட தகவல் விசாரணையில் போலீசார் இறங்கி இருக்கின்றனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து நவல்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் PhD கல்லூரி பயின்று வரும் மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவமானது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.